ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய கிச்சன் ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்போ ஆஃபர் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா, நான் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த கிட் தான் வாங்கியிருந்தேன். காம்போ மாதிரி தான் கொடுத்தாங்க. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் தான் இருந்துச்சு. எல்லா கலர்லேயுமே கொடுத்துருந்தாங்க. 25 பீஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ராய்டரி போடுவோம்ல, அந்த ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா 3 சைஸில் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரேமோட இன்ச்சஸ் 4, 6, 8ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 13 நீடில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயர் லூப் த்ரெட்டர் கொடுத்துருந்தாங்க. 40 ஹெட் பின் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரிம்மர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரேசிங் வீல் இருந்துச்சு. இந்த கிட்டு ஒன்று வாங்கினாலே போதும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துடும். தனித்தனியாக வாங்க தேவையில்லை. ஸோ நான்லாம் காலேஜ் படிக்கும்போது இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண எல்லாமே தனித்தனியாக வாங்குவேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் ரொம்ப ஆன மாதிரி இருந்துச்சு. பட் இது பார்த்திங்க அப்படின்னா அண்டர் 200க்குள்ளேயே நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. குவாலிட்டி வைஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நான் 181க்கு தான் வாங்கியிருந்தேன். பெஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன். ஸோ நான் இப்போ எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே தான் காமிக்கிறேன். பாருங்கள் எத்தனை பொருள் இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். ஆர்டர் போட்டது ஒன்று, எனக்கு ரிசீவ் ஆனது ஒன்று. நான் ஆர்டர் போட்டது பார்த்திங்கன்னா 4 ரோசஸ் இருக்க மாதிரியான ஒரு நைட் லேம்ப் தான் ஆர்டர் போட்டேன். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பொக்கே ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்டு ஹோல்டரோடு இருக்கக்கூடியது எனக்கு ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஆனால் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு சார்ஜர் வயருமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம ஜஸ்ட்டு அதில் சார்ஜரில் கனெக்ட் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே க்ளோவாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை விட பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதை நான் 273க்கு வாங்கியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பப்ளிக் டே சேல்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா, அதில் நிறைய ப்ராடக்ட் ரொம்ப கம்மி ப்ரைஸில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். அதனால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கார்ட்டில் போட்டு வச்சுருக்க நிறைய ப்ராடக்ட்ஸை அந்த லிங்க் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த செராமிக் பவுல் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பவுல் டிசைன் மாதிரி சைடில் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நீங்கள் ஸ்நாக்ஸு, சூப்பு, சாலட் இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டிங் வாட்டர் பாட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது சிலிக்கான் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. இது லீக் ப்ரூஃபும் கூட. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை குட்டியாக வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். ஷிப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம பேக்கில் இல்லையா தொங்குறதுக்கு ஹூக் மாதிரியுமே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 204 ருபீஸ்க்கு வாங்கினேன். அந்த ரேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம். நிறைய டைம் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போக சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி குட்டியோனாக இருந்தால் நம்ம ஹேண்டியாக வச்சுக்கலாம். நிறையா ஸ்பேஸ் அடைக்காது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் தான். இது பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது சில்வரில் வாங்கியிருந்தேன். கீழேயுமே சில்வர் மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா 6 பாக்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. மேலே இருக்கு இல்லையா, அது கிளாஸு தான். ஆனால் பிளாஸ்டிக்கில் இருக்கும்ல, அந்த மாதிரியான கிளாஸ், கண்ணாடி கிடையாது. உள்ளே ஒரு ஸ்பூனுமே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜீரகம், மிளகு, கடுகு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம கவுண்டர் டாப்லேயே வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இது இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனுக்காக ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். 448 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீ பாட்டு தான். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்துச்சு. இதில் கொடுத்தக்கூடிய டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப யூனிக்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 500 ml. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேலே மட்டும் நாப் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. மேபி அது கொடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இதை நான் 385 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் வாட்டர் ஊற்றியுமே வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ட்ராவல் டைம்லலாம் டாகெல்லாம் வந்து உங்களோட கூட்டிகிட்டு போகிறீங்க, அதுக்கு வந்து தண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் கேன்ஸ் வந்து கிடைக்கிது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டாகுக்கெலாம் ப்ராடக்ட் வந்து பார்க்குறேன். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்லாம் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஆளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதானே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த ப்ராடக்டே நான் வாங்கினேன். நீங்கள் கீழே இருக்க பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். அந்த பவுல் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து தண்ணி வந்து ஃபில் ஆகிடுது. இந்த கிளாஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷோட பாடி இருக்கும்ல, அந்த ஷேப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 6 கிளாஸ் வந்து செட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா திக்கான கிளாஸாக வந்து இருந்துச்சு. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 300 ml வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து ஒர்த்து. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 360க்கு வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு என்னமோ இந்த ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒர்த்து, சூப்பராக இருந்துச்சு. இதையுமே நம்ம வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு. இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா காம்போவில் இருக்கக்கூடிய ஒரு மில்க் பாட் தான் வந்து வாங்கியிருந்தேன். 3 சைஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. வித்து லிட்டோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க குவாலிட்டி. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1 லிட்டர், 1.3 லிட்டர், 1.7 லிட்டர் 3 இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நம்ம டிஷ்வாஷர்லேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு காரணமே அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குன்றனால தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ரொம்பவே குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நெய் காய்ச்சறதா இருந்தால் கூட இதில் வந்து காய்ச்சலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 527. ரொம்பவே வந்து ஒர்த்து தான் அந்த ரேட்டுக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதை நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று கூட போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இடத்த பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அடைக்காது. இந்த லிட்டை இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மித்த ஏதாவது பாத்திரம் இருந்தால் கூட அந்த இதுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த லிட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன் டைமில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து நிறைய வருஷம் வந்து நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துருவோம். இந்த சாம்பிராணிலாம் ஏற்றி வைக்கிறதுக்கு இப்போ நிறைய டிசைன்ஸில் வந்து இந்த மாதிரியான ஹோல்டர்ஸ் வந்து கிடைக்கிது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த பிளாக் மெட்டல் மாதிரி வந்து கொடுக்குறாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாபு மட்டும் வுட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து அந்த சாம்பிராணி ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கிண்ண மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா கீழே வைக்கிற அந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டோடு வர்ற மாதிரியும் 2 பக்கமும் கைப்பிடி இருக்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க குவாலிட்டி. 443 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். அந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்பவே ஒர்த்து. நான் இதில் வந்து குட்டி சாம்பிராணி வந்து ஏற்றி வச்சுமே காமிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே வச்சோன்னா அந்த புகை அந்த எல்லா ஹோல்ஸ் வழியாகவுமே வந்து வரும்போது ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காப்பரில் கூட வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்து பிரேஸில் கூட வந்து கிடைக்கிது. திரும்பவும் ஒருக்கா சொல்கிறேன், நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சேல்ஸ் போயிட்டுருக்கு. அதில் ஆஃபரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை எல்லாமே நான் அதில் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். ஒரு ஸ்கேல்ப் மசாஜர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப்க்கு மட்டும் இல்லை, நம்ம பாடிக்கு, ஹெட்டுக்கு, ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா மசாஜ் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோடவே வந்து ஒரு சின்ன கேபிளுமே வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து C டைப் சார்ஜர் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் போடுறதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் பண்ணிடும். இதில் வந்து 2 மோடு இருக்குது. ஒன்று வந்து ஸ்லோவான மோடு, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடான மோடு. இந்த 2 மோடுலையுமே வந்து வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் வந்து சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஒரு 4 to 5 டைம்ஸ் வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்டான சிலிக்கான் மெட்டீரியலில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நாய்ஸுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். நம்ம கையளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் பட்டன்னே வந்து சொல்லலாம். நம்மளுக்கு வந்து சில டைம்ஸ் வந்து
பேண்ட்டெல்லாம் போடும்போது ரொம்ப லூஸாக இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து பேண்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாமல் இந்த மாதிரி பட்டன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க, 2 பார்ட்டாக இருக்கும். நமக்கு எந்த இடத்துல வந்து பேண்ட் வந்து லூஸாக இருக்கோ ஹிப் கிட்ட அந்த இடத்த வந்து இந்த ஒரு பட்டன் வச்சு லாக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வந்து லூஸாக இருக்கோ அதில் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு பட்டனை வச்சு லாக் பண்ணணும். இப்போ 2க்கும் இடையில பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வளைய மாதிரி இருக்கும், அதில் 2ஐயும் மாட்டி விட்டால் நம்மளோட பேண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹிப்பில் இருந்து நழுவாமல் நம்மளுக்கு வந்து டைட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணுமே சைடில் வந்து வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். இது வந்து பேக் ஆஃப் 4 வந்து கொடுத்துருந்தாங்க. இதை 159க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து கேர்ள்ஸ்க்குரிய ப்ராடக்ட் தான். நீங்கள் ஒரு கம்மி ரேஞ்சில் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணணும், ஆனால் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கணுன்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா இந்த கிட் வந்து வாங்கி கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 செயின், 1 ஸ்டெட்டு, 2 ப்ரேஸ்லெட், 2 ஹேர் பேண்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 ப்ராடக்ட் வந்து வருது. ஸோ எல்லாமே ஒர்த்து. செயின், அதுக்கப்புறம் வந்து ஸ்டெட்டு, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து யூனிக்காக இருந்துச்சு. இந்த இயரிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இதோட ப்ரைஸை கேட்டால் தான் நீங்கள் ஆச்சரியப்படுங்க. 138க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த ரேட்டுக்கு ரொம்பவே வந்து ஒர்த்து. இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்த குட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். இதோட கெப்பாசிட்டி 350 ml. இதில் நம்ம இப்போ ரசம், சாம்பார் இந்த மாதிரி ஐட்டம் கூட வந்து கொண்டு போகலாம் நம்ம வெளியே போகும்போது, இல்லாட்டி நம்ம பால் கூட வந்து ஊற்றி வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இதை நான் 339க்கு வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மேக்கப் கிட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் 17 ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் என்னென்னு சொல்லிடுறேன். பிங்க் கலர் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6 விதமான ப்ரஷ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஷேடோ, ஐப்ரோ, மஸ்காரா இந்த 3 சேர்த்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. 2 வந்து பஃப் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பேக்ட் பவுடர், ஐஷேடோ, காம்பேக்ட் பவுடர்லாம் இருக்கும்ல, அந்த பாக்ஸ் வந்துருந்துச்சு. அதில் வந்து கண்ணாடியோட அட்டாச் ஆகிருந்துச்சு. அந்த காம்பேக்ட் பவுடர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து உடஞ்சி பாக்ஸ் ஃபுல்லாகவுமே சிந்தி வந்துருந்துச்சு. இதை நான் 199க்கு வந்து வாங்கியிருந்தேன். காம்போ ஆஃபரில் இத்தனை ப்ராடக்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க. ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு. இதோட லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிரேஸில் இருக்கக்கூடிய வந்து பவுல் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் கொடுத்துருக்க டிசைனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் சாமிக்கு பிரசாதம்லாம் வைக்கணும்னா இந்த மாதிரியான பவுல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 217 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா காம்போவில் இருக்க மாதிரியான ஒரு சர்விங் பவுல் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சர்விங் பவுல் தான் வந்து வாங்கியிருந்தேன். வித்து லிட்டோட வந்து கொடுத்துருந்தாங்க. 3மே பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி சைஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ரைஸு, பொரியல், குழம்பு இந்த மாதிரி வந்து இதில் வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா 600 ml, 800 ml, 1300 mlன்னு சொல்லிட்டு 3 சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாபு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து ஈஸியாகவே வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வெயிட் இல்லாமையும் இல்லை, ரொம்ப வெயிட்டாக உள்ள ஒரு மீடியமான வெயிட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது 547க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரியான இன்விசிபிள் செயின் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நான் பிள்ளையார் இருக்க மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த குட்டி பிள்ளையார் வந்து பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்டெட்டுமே வந்து பிள்ளையார் இருக்க மாதிரியே வந்து கொடுத்துருந்தாங்க. இதை நான் 156 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரேபிட் தீமில் இருக்க மாதிரியான ஒயின் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பிளாங்கெட் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து கிட்ஸுக்கு உரியது. 2 பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலை வைக்கிறதுக்கு ஒரு பில்லோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 டாய்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் ரேபிட் படம் போட்ட மாதிரி இருந்துச்சு அந்த பிளாங்கெட்டில். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நான் 331க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மக்கம் ஒர்க் ப்ளவுஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதை ரிசீவ் ஆகையில்
பார்க்கும்போது என்னடா ரொம்ப ஒர்க்கெல்லாம் கம்மியாக இருக்குது, இதை போய் நம்ம வந்து 1000 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கோமே ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு இது 1000 ருபீஸ் இல்லை, அதுக்கு மேலேயே ஒரு ஒர்த்தான ப்ளவுஸுன்னு. நீங்கள் வந்து இப்போ மேரேஜுக்கெலாம் வந்து ஒரு 10,000 15,000 கொடுத்து தைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கிக்கலாம். மீஷோவில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் கிட்டத்தட்ட மொத்தம் 10 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து இந்த பிங்க் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஃபெதர் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மயில் கழுத்து அந்த ப்ளூ மாதிரி வந்து தெரியுது, ஆனால் அது வந்து க்ரீன் கலர். பேக் நெக் வந்து சூப்பர், ஹேண்டு சூப்பர். ஒரு சிம்பிளான சாரீக்கு இந்த மாதிரியான ஹெவியான ஒர்க் வச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நான் 1084 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு மேலேயே ரேட் வந்து கொடுக்கலாம். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.